இப்போ LLT-17 ஒயின் ஷாப்ஸ் வந்து விஜய் அவர்கள் தலைமையேற்றதுக்கு அப்புறம் சிஎம்ஆ பதவியேற்றதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து மொத்தமா க்ளோஸ் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகணும். எடுத்த உடனே மொத்தமா வந்து க்ளோஸ் பண்ணிட்டா வச்சுக்கலாம். அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இப்ப நான் கூட அது சாப்பிடுவேன். அது வந்து நான் சாப்பிடாம நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு சாப்பிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 12 மணில இருந்து 8 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. இப்போ ரீசெண்டா இப்ப நல்ல விஷயம் தான். அது நீ 10 மணி வரைக்கும் வச்சிருந்தா 11 மணி குடிச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. அது வந்து டைம் ரெடியூஸ் பண்றது நல்ல விஷயம் தான். இது வந்து உடனே மூடிட்டா கண்டிப்பா வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், குடிக்காதீங்கன்னு சொல்றேன். இப்ப நான் கூட வந்து குடிப்பேன், குடிக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன் குடிக்கிறீங்க? விட்டுருங்க அப்ப மொத்தமா. யாருமே குடிக்காதீங்க. அவன் ஒயின் ஷாப் சேலே ஆகாது இல்ல. இப்போ ஒயின் ஷாப்பை வச்சுதான் வந்து அரசியல் நடத்திட்டு இருந்தாங்க. எப்ப ஆதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒயின் ஷாப்பை வச்சுதான் அரசியல் நடந்துருந்தது. அதே சேம் சிச்சுவேஷன் தான் இனி ஒரு ஜெனரேஷனும் நடக்கும். இப்ப என்ன, இப்ப நார்மலா இருக்கிறது எலைட் ஆக போகுது.